கங்கை சிந்து சமவெளியையும் தாண்டி சுமேரிய, எகிப்து நாடுகளுக்கும் சென்றது பல்வேறு ஆதாரங்களுடன் இன்று நிரூபிக்கப்பட்டு வருகிறது. பிற்கால பாண்டியர்களின் பெரும் துறைமுகமாக கொற்கை உருவாவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆதினத்தநல்லூர் வழியாக பாண்டிய மல்லர்கள் உலகம் முழுக்க பயணித்திருக்க வேண்டும் என்பதை பாண்டிராச கோயிலுக்கு அருகில் இருக்கும் படித்துறையே நமக்கு விளக்குகிறது. ஆதிச்சநல்லூர் பரம்பில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகளும் கங்கை சிந்து சமவெளி மட்டுமல்லாமல் சுமேரிய கிரேக்கத்தில் கிடைக்கும் முதுமக்கள் தாழிகளும் பல ஒற்றுமைகளுடன் இருப்பதை உலக தொல்லியல் அறிஞர்கள் அலெக்சாண்டர், பானர்ஜி, ராமச்சந்திர தீட்சிதர் போன்ற பலர் வியப்புடன் ஒப்புக்கொண்டுள்ளனர். இப்படி ஆதிச்சநல்லூர் இடுகாட்டில் கிடைக்கும் முதுமக்கள் தாழிகளும் உலகின் பல்வேறு நாடுகளில் கிடைக்கும் முதுமக்கள் தாழிகளும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போனாலும் மற்ற எல்லா நாகரிகங்களையும் விட ஆதிச்சநல்லூர் இடுகாட்டிற்கு கிடைத்த முக்கியத்துவம் அதன் பரந்த நிலப்பரப்பும் அங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான முதுமக்கள் தாழிகளும் தான். இத்தனைக்கும் சுமார் 110 ஏக்கருக்கு மேல் உள்ள ஆதிச்சநல்லூர் பரம்பில் இதுவரை வெறும் 5% தான் அகழ்வாய்வுகளை முடித்துள்ளது இந்திய தொல்லியல் துறை. ஆதிச்சநல்லூரில் ஒரு சிறு பகுதியை தோண்டியதற்கே இத்தனை முதுமக்கள் தாழிகள் கிடைக்கின்றன என்றால், முழுவதும் தோண்டினால் உலக வரலாற்றையே புரட்டி போடும் மாபெரும் வரலாற்று பொக்கிஷமே கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உலகில் எங்குமே இல்லாமல் இந்த ஆதிச்சநல்லூரில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய இடுகாடு உருவாகியிருக்க வேண்டும் என்ற அனைவரது கேள்விகளுக்கும் இயல்பான விடையாக வருவதுதான் அப்பகுதி மல்லர்கள் செவி வழியாக கூறும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான கடைசி போரும் அதன் நிகழ்வுகளும். கௌரவர்களிடம் தங்கள் நாட்டை இழந்த பாண்டவர்கள் தங்கள் முன்னோரான பாண்டிய மல்லர்கள் வாழும் ஆதினித்தநல்லூர் வந்திருக்க வேண்டும். அக்காலத்தில் ஆதினித்த குடும்பனின் வாரிசுகள் தங்கள் இரத்த உறவுகளான பாண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க வேண்டும். இதனை சகிக்காத கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாண்டிய மல்லர்கள் மீது படையெடுத்து வந்திருக்க வேண்டும். அப்படி படையெடுத்து வந்த கௌரவர் படைக்கும் பாண்டவர்களை ஆதரித்த பாண்டியர் படைக்கும் பெரும் போர் இந்த ஆதினித்தநல்லூர் பகுதியிலேயே நடந்திருக்க வேண்டும். இப்போரிலேயே கௌரவர்கள் வீழ்த்தப்பட்டு பாஞ்சாலியின் சபதம் நிறைவேறியிருக்க வேண்டும் என்பது நமது யூகம் மட்டுமல்லாமல் ஆதிச்சநல்லூர் பரம்பின் பெரும் பரப்பும் அதில் புதைக்கப்பட்டுள்ள முதுமக்கள் தாழிகளின் எண்ணிக்கையும் நம்மை இம்முடிவுக்கு இட்டுச் செல்கின்றன. இவை மட்டுமல்லாமல் சங்ககால பாடல் ஒன்றில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 18 நாள் போர் நடந்ததாகவும் அப்போரில் பங்கு பெற்ற இருவரும் படை மல்லர்களுக்கும் சேர அரசன் ஒருவன் உணவளித்ததாக வரும் செய்தி சேர நாட்டிற்கு அருகிலேயே உள்ள இந்த ஆதிச்சநல்லூரிலேயே இப்போர் நடந்திருக்க அதிக வாய்ப்புள்ளது என்பதும், வட இந்திய பகுதியில் இப்போர் நடந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் பாடப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதே ஆகும். மகாபாரதத்தை எழுதிய வியாசர் கூறியுள்ளது போல், பாரத போர் இன்றைய ஹரியானாவில் உள்ள குருச்சேத்திரத்தில் நடந்திருந்தால் அங்கு ஆதிச்சநல்லூர் போன்று மிகப்பெரிய இடுகாடு இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அத்துணை அரசுகளும் கலந்து கொண்டதாக கூறப்படும் பாரத போரில் பாண்டவர்களையும் வேறு சிலரையும் தவிர பெரும்பான்மையானோர் அழிந்து விட்டார்கள் என்று வியாசரே எழுதி வைத்துள்ளது. பரந்து விரிந்துள்ள ஆதிச்சநல்லூர் இடுகாட்டின் பரப்பளவிலும் அப்பகுதி மல்லர்கள் கூறும் செவிவழி செய்தியிலுமே ஒத்துப்போகிறது. இவை மட்டுமல்லாமல் பாரத போரின் காலத்தை கணித்த அறிஞர்கள் பாரத போர்
இரும்பு காலத்தில் நடந்ததாக கூறியுள்ள செய்தி. இரும்பை முதலில் கண்டுபிடித்தது ஆதினித்தநல்லூரில் வாழும் குடும்பர்களான மல்லர்களே என்று உலக அறிஞர்கள் கூறியுள்ளதற்கு ஒத்துப்போவதோடு பாண்டவர்களும் பாண்டியர்களும் ஒருவரே என்பதற்கு மேலும் சான்றளிக்கிறது. இப்படி மாபெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாகவும் உலக நாகரிகத்தை தோற்றுவித்தவர்களுமான ஆதினித்தன் குடும்பன் வழிவந்த அவரது வாரிசுகளும் அப்பகுதி புளியங்குளம் கிராமத்தில் வாழும் மல்லர்களும் தங்களை பற்றிய எவ்வித வரலாற்று அறிவும் இல்லாமல், தாங்கள் யாரென்றே தெரியாமல் மயக்க நிலையில் வாழ்ந்து வருவதை இவர்களின் அறியாமை என்பதா அல்லது காலத்தின் கோலம் என்பதா? சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆதினித்த குடும்பனின் நேரடி வாரிசு இன்றும் வாழ்ந்து வருகிறார் என்ற செய்தி ஒரு பக்கம் நம்மை மல்லராய் பெருமையடைய செய்தாலும், வேந்தனுக்கெல்லாம் வேந்தனாக வாழ வேண்டிய அவரின் பரிதாப நிலையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து நமது கண்கள் குளமாயின. நான் டெய்லி சாதாரணமாக ஒரு 10-20 பேர் டெய்லி குளிக்க வருவோம், காலையிலையும் மாலையிலையும். அப்படி ஒரு நாள் நாங்கள் குளிக்க வர்றப்போ நான் குளிச்சுட்டு எப்போதும் சாமி கும்பிடுறது வழக்கம். இந்த வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி, செவ்வாய்க்கிழமை ஆனாலும் சரி, சாமி கும்பிடுறது வழக்கம். அப்படி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு வர சொல்ல சில பேர் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து 2 ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. 2 ஆங்கிலேயர்கள் வந்து இந்த முதல்ல சாமி தரிசனம் பண்ணாங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்க சொல்ல நாங்கள் அப்புறம் அது இவங்களாம் யாராக இருப்பாங்களோ அப்படின்னு வந்து நாங்கள் அதை கேட்டோம். கேட்குறப்ப அவர் வந்து எங்கள் மண்ணை வந்து முத்தமிட்டதற்கு நாங்கள் கேட்ட ரீசன் வந்து முதலாக மனிதன் தோன்றப்பட்ட இடமே இதுதான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். அவர் யார் என்ன விவரம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அவர் அதுக்கப்புறம் ரொம்ப புரியாத பாஷையில் பேசுனதுனால நாங்கள் அதை கவனிச்சுடுறதில்ல. இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற மக்கள் வந்து முன்னாள் காலத்தில் பயிர் தொழில் செஞ்சதுனால அவங்க வந்து பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வருடங்க கணக்குகள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பகுதியில் பயிர் தொழில் செஞ்சவங்க பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட வாரிசுகள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பல்லர்னு அழைக்கப்படுகிறவங்களோட வாரிசுகளை பாத்தீங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டா ஒரு தேர் கட்டுவாங்க. தேர் கட்டுற பழக்கம் இப்பவும் இருக்கிறது வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்கும். அந்த நேரம் நிமிர்ந்த நிலையில அந்த இறந்தவரை வச்சிருப்பாங்க. அவரோட நெத்தியில வந்து நெத்திப்பட்டையும் கட்டியிருப்பாங்க. இந்த 10,000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆதிச்சநல்லூர் அந்த முதுமக்கள் தாலியில நமக்கு வந்து அதுல வந்து வெள்ளியல்லான அந்த நெற்றிப்பட்டையும் கிடைச்சிருக்கு. அந்த நெற்றிப்பட்டையும் யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற நாங்கள் பார்க்கிற இந்த பல்லர்கள் இவர்கள் தான் அந்த நெற்றிப்பட்டைகள் கட்டுற பழக்கத்தை இது வரைக்கும் வச்சிருக்காங்க. இதை வச்சு ஒற்று பார்க்கும் பொழுதும் அந்த உழவு தொழிலோட பழங்காலத்தை வச்சு ஒட்டு பார்க்கறது போதும் இந்த பாண்டராசா கோயில், அப்புறம் பக்கத்துல வாழ்ற இந்த புளியங்குளம் அப்படிங்கிற அந்த மக்கள் இதெல்லாம் வச்சு சுற்றி பார்க்கும் பொழுதும் இந்த முதுமக்கள் தாடிக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து நிச்சயமா அவங்க வந்து பல்லர் இனத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப பல்லர்கள் அப்படிங்கிற வாழ்க்கையில வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை வந்து உழவு தொழிலுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான இரும்பு தொழில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதனால இரும்பு செய்யறாங்க. இரும்பு செய்யறவங்க ஒரு பிரிவா பிரிகிறாங்க, அவங்க ஒரு சாதியாயிரலாம். அதுக்கப்புறம் மண்பாட்டம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வருது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட அந்த முதுமக்கள் தாடிகளை அழகான மண்பாட்டங்கள்ல தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை செய்யறது வேற யாரும் செய்வாங்க அப்படின்னா அந்த பல்லர்களோட பிரிவுல இருந்து ஒரு மக்கள் வந்து அதை செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஒரு சாதியா இருக்கலாம். இந்த பாண்டராசா காலத்துல இருந்து அந்த மகாபாரத காலகட்டத்தில இருந்து இவங்கெல்லாம் வந்த காலங்கள் போக அதற்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுல சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு வருது. அப்ப சேர சோழ பாண்டியர்கள் யாரா இருப்பாங்க? சேர சோழ பாண்டியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிஞர் சுமித்தவருங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க புன்னக்காயல் பகுதியில தாமிரபரணி சேரக்கூடிய கலிமுக பகுதியில இருக்கிற ஒரு மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்தவங்க தான் சேர்ந்தவரோட மகனா பிறந்தவங்க தான் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஆதி குடிகளே யாரு அப்படின்னு சொல்றோம் அந்த பகுதியில அந்த பயிர் தொழில் செஞ்சவங்க தான். அப்ப அவங்க தான் ஒரு பிரிவா அவங்களுக்கு தேவைக்கு கடல்ல போய் அவங்க மீன் பிடிக்க போயிருக்கலாம். மீன் பிடிக்க போனதுனால அவங்க வந்து மீன்பிடி மக்களா மாறி இருக்கலாம், அவங்க பரதற்குல மக்களா மாறி இருக்கலாம். ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் யார் நம்ம பகுதியில் வாழ்ந்தாங்க? அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைக்கப்படுகிற பல்லர்கள் தான் இந்த சேர சோழ பாண்டியராகவோ இல்லைன்னா வருங்காலத்தில் இருக்கிற தமிழர்களோட மற்ற பிரிவுகளாகவோ ஆகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் உண்மையாக இருக்கக்கூடியது. உலகமே கொண்டாட வேண்டிய, ஒவ்வொரு தமிழனும் போற்றி வணங்க வேண்டிய, மல்லனாக பிறந்திட்ட ஒவ்வொருவனும் வணங்கி வழிபாடு நடத்த வேண்டிய இடம் ஆதினித்தநல்லூர். இவ்வுலகிற்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள்தான் என்று ஒவ்வொரு தமிழனும்
இருமாந்து கூறுவதற்கு நம்மிடம் உள்ள ஒரே சான்று இந்த ஆதினித்த நெல்லூர் மட்டுமே என்பதை மள்ளர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் அனைவரும் இனியாவது புரிந்து கொள்ளுங்கள். தமிழர்களுக்கென்று தனியாக வரலாறே இல்லை என்றும், தமிழ் மொழி நீச மொழி என்றும், உண்மை வரலாற்றுக்கு முற்றிலும் எதிரான நம்முடைய பண்பாட்டையும் அறிவையும் நயவஞ்சகமாக திருடிக்கொண்ட வந்தேரி ஆரியர்களையும் அவர்களின் கைக்கூலிகளான வடுகர்களையும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் சகோதர தமிழ்ச்சாதிகளே, உங்களிடம் மள்ளர்களாகிய நாங்கள் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செய்து இனியும் ஆரியர்களின் கைக்கூலிகளான வடுகர்களை நம்பாதீர்கள். குறிப்பாக திராவிடம் என்று இல்லாத ஒன்றை பேசியும் எழுதியும் நமக்கு ஆதரவானவர்களாக காட்டிக்கொண்டு நமக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் செய்து வரும் வடுக திராவிட கட்சிகளை இனியாவது இனங்கண்டு கொள்ளுங்கள். குறிஞ்சியில் குறவராகவும், முல்லையில் இடையராகவும், மருதத்தில் மள்ளராகவும், நெய்தலில் பரதராகவும் தனித்த இனக்குடி வாழ்வே வாழ்ந்திருந்தாலும், தமிழராக ஓரணியில் பாண்டியர்களாகவும், சேரர்களாகவும், சோழர்களாகவும் பேரரசு நடத்திய தமிழர்களை வந்தேரி ஆரியர்கள் தங்கள் கைக்கூலிகளான வடுகர்கள் துணையோடு நம் நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டதுடன் நம்மிடையே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளையும் குழப்பங்களையும் உருவாக்கி நம்மை மீண்டும் ஒற்றுமையடைய விடாமல் தடுத்து வருகின்றனர். ஆரியர்களே மேல் என்பது போல் பின்னால் வந்த இந்த திராவிட அயோக்கியர்கள் நம் தமிழினத்தையே அழிக்கும் நடவடிக்கையை துரித கதியில் செய்து வருகின்றனர். ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அதன் அடையாளத்தையும் அதன் வரலாற்றையும் அழி என்ற ஆரிய தத்துவத்தின் நவீன பங்காளியாகவே இத்திராவிட இயக்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழர் என்ற அடிப்படை வரலாற்றையே மறுக்கும் இத்திராவிட இயக்கங்கள் தமிழனுக்கு என்று வரலாறே கிடையாது என்றும், தமிழன் என்றைக்குமே அடிமையாகவே இருக்கவே படைக்கப்பட்டவன் என்பது போன்றும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒவ்வொரு தமிழனையும் நம்ப வைத்து அவனை உளவியல் ரீதியாக வீழ்த்த தொடர்ந்து களமாடி வருகிறது நச்சுக்கருத்தான திராவிடம். சிவனும் இந்திரனும் முருகனும் திருமாலும் தமிழர்கள்தான். இவர்களை பின்னாட்களில் வந்த ஆரியர்கள் தங்களுடைய கடவுள்களாக திருடிக் கொண்டு விட்டார்கள் என்பதை உலகின் பல்வேறு நாட்டு அறிஞர்கள் பலரும் தெளிவாக எழுதி வைத்துள்ள நிலையில் சிவனும் இந்திரனும் ஆரிய கடவுள்தான் என்பதை நிலைநாட்டுவதிலேயே குறியாக இருக்கிறது திராவிடக் கொள்கை. ஆரியர்கள் இந்தியாவிற்குள் அநாகரிகர்களாய் நுழைந்த காலம் கிமு 1500. ஆனால் சிவன் மருதநில வேந்தன் என்பதும் சிவநெறி பண்பாடு என்பதும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குமரிக்கண்டத்தில் தோன்றி உலகம் முழுக்க மருதநில மல்லர்களால் கொண்டு செல்லப்பட்டது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளதே. உண்மை இவ்வாறு இருக்க இடஒதுக்கீடு என்ற சில எலும்பு துண்டுகளை காட்டி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் கூறு போட்டு நாம் என்றுமே தமிழர்களாய் ஒன்று திரள முடியா அவல நிலைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தள்ளிவிட்டுள்ளது இந்த திராவிட மாயை. நம் வரலாற்றை அழிக்கும் சூழ்ச்சியில் திராவிட இயக்கம் ஓரளவு வெற்றியும் பெற்றுள்ளது என்பது தான் யார் என்ற வரலாற்றை மறந்த தமிழர்கள் ஒரு பக்கம் ஜாதி இந்துக்களாக ஆரியத்தின் அடிமைகளாகவும், மறுபக்கம் ஆரியத்தை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் தன்னுடைய அடையாளத்தை இழந்து தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் தமிழுக்கு சற்று பொருந்தாத தமிழர் வரலாற்றுக்கு முரணான தத்துவங்களை இன்று முன்னெடுத்துச் செல்கின்றனர். குறிப்பாக பண்டை காலத்தில் கவிஞர்களாகவும் கல்விமான்களாகவும் வானியல் நிபுணர்களாகவும் பல்வேறு சிறப்புகளுடன் வாழ்ந்து
மருதநில மல்லர்கள் இந்நாட்டை ஆள்வதற்கு பெரிதும் துணை நின்ற பறையர்கள் இத்திராவிட இயக்கத்தின் சூழ்ச்சிக்கு பலியாகி தாங்கள் ஏதோ உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே அடிமையாகவே வாழ்ந்து வருவது போலவும் தங்களை தாங்களே இழிவானவர்களாக கருதி கொண்டும் தங்களை தலித் என்று